சரி, லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம்? ம் இது வெதர் அண்ட் கிளைமேட்ஸ். எஸ். ஸோ என்ன கிளைமேட்? வாட் இஸ் த கிளைமேட் ஆஃப் இந்தியா? எஸ், சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன். தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று. தென்மேற்கு பருவக்காற்றினுடைய காலங்கள் ஜூன் டு செப்டம்பர். எஸ். வடகிழக்கு அக்டோபர் டிசம்பர் ஜனவரி 15 வரைக்கும் வந்து சொல்லலாம். ஐஎம்டி வந்து ஒரு நாள் அறிவிப்பாங்க, இந்திய பருவ காற்றுகள் முழுமையாக இந்தியாவிலேருந்து விடைபெற்றது அப்படின்னு. ஜூன் 1ஆம் தேதி இந்திய பருவக்காற்றுகள் இந்தியாவை வந்து அடைந்தன அப்படின்னு அறிவிப்பாங்க. அப்போ எங்கே மழை பெஞ்சா அதை அறிவிப்பாங்க? முதல் பருவமழை கேரளாவில். ஓகே, ஜூன் 1ஆம் தேதி கிட்டத்தட்ட எப்பவுமே மேக்சிமம். ஓகே, ஃபைன், குட். ஸோ இது வந்து இந்தியாவினுடைய ஒரு மேப்பு, சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஸோ பார்த்தீங்கன்னா மான்சூன் மான்சூன் டைப் வித் ஷார்ட் ட்ரை சீசன், மான்சூன் டைப் வித் ட்ரை சீசன் இன் சம்மர். அதாவது கோடை காலங்களில் மழை பெய்யக்கூடிய இடம் கருதப்படுது இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் இல்லையா? அப்போ தான் நம்ம பருவ மழை வருது. மான்சூன் இஸ் ஆன் சம்மர் மான்சூன் யூ ஆர் கெட்டிங். ஸோ இந்த ரீஜன். தென் we also having tropical savanna type. ஸோ இந்த ரீஜன் ஃபுல்லாகவே டிராபிக்கல் சவானா டைப். சவானானா என்ன? உலகளவில் சவானா அப்படிங்கிறது எதை நம்ம சொல்கிறோம்? சவானா டைப். ஆப்பிரிக்கான்னு சொன்னோன்னா உங்களுக்கு வந்து ஒன்று காடுகள் ஞாபகம் வரும், இல்லாட்டி சஹாரா பாலைவனம் ஞாபகம் வரும். அதை தவிர இன்னொன்று இருக்குது, அதாவது ஒரு சமவெளி பகுதிகள். சிறுத்தை புலி ரொம்ப வேகமாக ஓடி போய் மானை பிடிக்கும். அது நீங்கள் எவ்வளோ தூரத்தில் கேமரா வச்சு எடுத்தாலும் அதை பார்க்க முடியும். என்ன காரணம்? சிம்பிள், ட்ரீஸ் கிடையாது, ஃபுல் கிராசஸ் இல்லையா? புல்வெளி. கேம் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க இதைய. இந்த மாதிரியான ரீஜன்ஸ்லாம் கேம் கண்ட்ரி, அதாவது வேட்டையாடுறது வந்து அவங்களுக்கு கேம், பிரிட்டிஷ்க்கு. ஸோ அதனால இது வந்து கேம் கண்ட்ரி. அப்போ என்னன்னா மழை அதிகமாக இல்லை ஒன்று, வெயில் மழையை விடவும் எவாபரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் மழை சுத்தமாக இல்லாமல் இல்லை, மழை பெய்யும், சீசன்லாம் மழை பெய்யும், ரொம்ப குறைவான மழை பெய்யும், வெயில் நல்லா அடிக்கும். அப்படின்னு என்ன நடக்கும்? இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி பார்த்தா என்ன நடக்கும்? மழை கம்மியாக பெய்யும், மழை இல்லாமல் இல்லை, கம்மியாக பெய்யும். அப்படின்னா ஏதோ ஒரு சில தாவரங்கள் வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மரங்கள் வளராது. எல்லா நாளும் 365 நாளும் 3 மணிக்கு மழை பெய்யுது, நல்லா வெயில் அடிக்குதுன்னா மரம் பயங்கரமாக வளரும். எங்கே பார்த்தோம்? ஈக்குவட்டோரியல் ரெயின் ஃபாரஸ்ட்டில் பார்த்தோம் இல்லையா? பட் இங்கே வந்து மழை கம்மி, எவாபரேஷன் அதிகம். அப்படிங்கும்போது புல்வெளிகள் இருக்கும். ஓகே, புல்வெளினா நம்ம அந்த கிரிக்கெட் பிச்சில் பார்க்குற புல் இல்லை, இது வேற மாதிரியான புல், காஞ்ச புல். ஓகே, அது ரொம்ப ஹைட்டாகவும் இருக்காது. இந்த புல் ஷார்ட்டாக இருக்கிற புல், அது சீசன்லாம் இருக்கும், மற்ற டைமில் இருக்காது. இதை வந்து சவானான்னு சொல்லுவோம். ஓகே, த சேம் கைண்ட் ஆஃப் தி கிராசஸ் யூ கேன் ஃபைண்ட் இன் தீஸ் ரீஜன்ஸ். இது மகாராஷ்டிராவினுடைய உள்பகுதி, அதாவது வெஸ்டர்ன் காட்ஸினுடைய ஈஸ்டர்ன் சைடு, மேற்கு தொடர்ச்சி மலைகளினுடைய கிழக்கு பக்கத்தில் இருந்து கிழக்கு தொடர்ச்சி மலைகளினுடைய மேற்கு பக்கம் வரைக்கும் இருக்கிறது எல்லாமே இப்படிதான் இருக்கும். ஓகே, ஒரு காய்ந்த மழை கம்மியாக இருக்கக்கூடிய புட்கள் அதிகமாக காணக்கூடிய இடங்களா இருக்கும். இது நம்ம பார்ப்போம், இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம் இது. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் தி கிளைமேட். இப்போ நம்ம பார்த்துட்டு கிளைமேட் தான் பார்த்துட்டு இருக்கோம். தென் ஸ்டெப்பி கிளைமேட். இதெல்லாம் ஸ்டெப்பி கிளைமேட். சமவெளி பகுதிகள், மழையும் இருக்கு, நீர் பாசனம் அல்லது ஆற்று நீர் பாசனமும் அதிகமாக இருக்கு. ஓகே, அப்படின்னா இங்கேயும் புல் இருக்கும். என்ன பிரச்சனை அப்படின்னா வெயில் வந்து 365 நாள் நல்ல வெயில் கிடைக்காது. அப்போ ஒரு மரம் நல்ல காடா வளர்றதுக்கு மண் மற்றும் நீர் மற்றும் பத்தாது, சூரியன் வெளிச்சம் நல்லா கிடைக்கணும். இங்க சூரிய வெளிச்சம் இல்லை, பட் மண் நல்லா இருக்கு, தண்ணி நல்லா இருக்கு, சூரிய வெளிச்சம் இல்லை. அப்படின்னா சத்தான புல்கள் வளரக்கூடிய இடம். ஓகே, அப்படின்னு என்ன? சத்தான புல் இது அரிசி, கோதுமை, விவசாயம் பண்ண முடியும் இங்கே இந்த ரீஜன்ல. நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய விவசாய பூமிகள், மக்கள் மிகவும் அதிகமாக வாழக்கூடிய
இது என்ன பகுதி? நம்ம மார்க் பண்ண இதைய இன்னொரு பகுதியோட அப்படியே பொருத்தி பார்க்க முடியும். என்ன பகுதி அது? இந்த ரீஜன், அந்த வயலட் பிங்க் கலர்ல இருக்கா, பிங்கோ வயலட்டா? இந்த ரீஜன் உத்தரப்பிரதேஷ், பீகார், பீடபூமிக்கு முன்னாடி ஒன்று பேசணும். இந்திய சமவெளிகள், கங்கா பிரம்மபுத்திரா சமவெளிகள் பார்த்தோமா? அதுவும் இதுவும் ஒத்து போகுதா? அப்படியே மக்கள் தொகை அடர்த்தியா இருக்கக்கூடிய பகுதி, விவசாயம் அதிகமாக நடக்கிற பகுதி இல்லையா, நீர் பாசனம் நிறைய இருக்கிற பகுதி இது. ஓகே, அடுத்தது போலார் டைப், மஞ்சள் கலர்ல இருக்கிறது போலார் டைப் அப்படிங்கிறாங்க. அது என்ன? பனி. இதே ரீஜன்ல இன்னொன்னு பார்த்துருப்பீங்க. என்ன பார்த்தீங்க? பிசியோகிராஃபியில இந்திய அமைப்பு, இந்திய இயற்கை நில தோற்றங்கள்ல அந்த ரீஜன்ல என்ன இருக்குது? ஹிமாலயாஸ், சிம்பிளி ஹிமாலயாஸ். அப்போ ஒரு 6000 மீட்டருக்கு மேல இருக்கக்கூடிய மலைகள் இருக்கக்கூடிய இடங்கள் இதெல்லாம். 6000 மீட்டருக்கு மேல போயிட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? குளிர், பனி, 365 நாளும் 24 மணி நேரம் பனியா இருக்கும். கிளேசியர்ஸ், யூ கேன் ஃபைண்ட் கிளேசியர்ஸ். கிளேசியர்ஸ் உலகத்துல எங்க இருக்கு? துருவங்களை மட்டுமே பார்க்கக்கூடிய கிளேசியர்ஸ் உலகத்திலேயே துருவங்களை தவிர்த்து 3வது ஒரு இடத்துல கிளேசியர்ஸ் இருக்கு அப்படின்னா ஹிமாலயாஸ்ல. ஓகே, துருவங்கள் மட்டும்தான் நீங்க பார்க்க முடியும் கிளேசியர். வாட் இஸ் கிளேசியர் ஆக்சுவலி? பனிப்பாறை. பனிப்பாறைன்னா 360 நாளும் பனியா தான் இருக்கும். அது உருகாது, என்னைக்குமே உருகாது. பனிப்பாறை, பனி கட்டி இல்லை, பனி மலை இல்லை, பனிப்பாறை அப்படிங்கும்போது 360 நாளும் அது வந்து பாறைகளா இருக்கும். அது துருவங்களை மட்டுமே இருக்கிறது. 3வது ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா ஹிமாலயாஸ்ல இருக்கும். அப்போ அது இது கூட பொருந்தி போகுதா? கிளைமேட்ல இந்த ரீஜன்ல பனிப்பாறைகள் இருக்கு, அதனால வந்து இட் இஸ் போலார் டைப் கிளைமேட். தென் வி ஹேவ் டெசர்ட்ஸ். ஹாட் டெசர்ட், தார் பாலைவனம். ஓகே, ஸோ திஸ் இஸ் சிம்பிளி அபவுட் கிளைமேட். இது வந்து இதையே ஒரு மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். தென் கோல்டு ஹியூமிட் வின்டர் வித் ஷார்ட் சம்மர், அதாவது அருணாச்சல பிரதேஷ், சிக்கிம் இந்த பகுதிகளில். ஓகே, என்னைக்குமே குளிராக இருக்கக்கூடிய பகுதி, ரொம்ப குறைவான கோடைகாலம். கோடைகாலம் வரும், பட் குறைவான கோடைகாலம். பட் எப்பவுமே குளிர் பிரதேசமாக இருக்கக்கூடியது, மழை நல்லா பெய்யக்கூடியது. கோடைகாலம் வரும் அப்படிங்கும்போது இங்கே மலை சார்ந்த காடுகள், மலைக்காடுகள் இருக்கக்கூடிய பகுதியே அது அறியப்படுது.